ப்ரோ இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 5000 ரூபாய் ரேஞ்சில் லேப்டாப் காட்டுறோம் பாருங்க. இது வந்து i3 ப்ராசர் வரும். உங்களுக்கு வந்து ஒரு 4GB RAM 500GB ஹார்ட் டிஸ்க் வரும். இந்த அந்த டெல்லியில வந்து நியூமரிக் கீபோர்டோட இருக்கிறது i5 10th ஜெனரேஷன் வித் வந்து கிராபிக்ஸோட இருக்கிறது. கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க் பண்றது அந்த மாதிரி ஒர்க்லாம் கொஞ்சம் ஹெவி ஒர்க்லாம் இதுல பண்ணலாம். ஹெச்பில i5 12th ஜெனரேஷன் இது. 12th ஜெனரேஷன் 16GB RAM 512 SSD வரும். இந்த மாடல் பாத்தீங்கன்னா நியூ ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா 1 lakh above இருக்கு. இது பாத்தீங்கன்னா டெல் மாடல். இது வெயிட் பாத்தீங்கன்னா 1 kg தான் இந்த லேப்டாப்போட வெயிட். ஆமா பேட்டரி பேக்கப் 4 to 5 hours வரும். டெல்ல வந்து 5300 மாடல் சொல்லுவாங்க. இது கோர் i7ல வந்து பாத்தீங்கன்னா i7 ப்ராசர். இது i7 10th ஜெனரேஷன். இது இன்னைக்கும் மார்க்கெட்ல கரண்ட்ல வந்து 1,40,000 போயிட்டு இருக்க மாடல். இது லினோவோல திங்க்பேட் சீரிஸ். இதுவும் கார்ப்பரேட் சம்பந்தப்பட்ட லேப்டாப் தான். இது 24 hours யூஸ் பண்ற மாடல். இது 24 hours. ஆமா 24 hours ஆன்ல வைக்கலாம். இந்த லேப்டாப்பும் ஜஸ்ட் 1 kg தான் இந்த லேப்டாப். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வெங்கிடா யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா பெஸ்ட் சொல்யூஷன் ஒரு யூஸ்ட் லேப்டாப் ஷாப் தாங்க வந்திருக்கோம். இந்த ஷாப் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மவுண்ட் ரோட்ல தாங்க இருக்கு. கரெக்டா ரிச்சி ஸ்ட்ரீட் ஆப்போசிட் தான் இருக்கு. இந்த ஷாப்போட அட்ரஸ் அண்ட் லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட லேப்டாப்ஸ் இருக்குங்க. அது மட்டும் இல்லாம டெஸ்க்டாப் இருக்கு, மானிட்டர் இருக்கு, அதே மாதிரி காம்போ ஆஃபர் புது யூனிட் வச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வீடியோல கடைசியா சொல்லியிருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கு தேவையான ஒவ்வொரு ரேஞ்சில லேப்டாப் இருக்குங்க. அதாவது 5000 இருந்தே லேப்டாப் வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா பாத்தீங்களா. அது மட்டும் இல்லாம இங்க எடிட்டிங் பர்பஸ்க்கு, கேமிங் லேப்டாப், பர்சனல் யூஸுக்கு சொல்லிட்டு ஏகப்பட்டது எக்கச்சக்கமா வச்சிருக்காங்க. மேக்ல இருந்து எல்லாமே இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரேஞ்சிலையும் வச்சிருக்காங்க. கரண்டா என்னென்ன மாடல் வருதோ எல்லா மாடலுமே வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து வச்சிருக்காங்க. ஒரு பெஸ்ட் ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்காங்க, பெஸ்ட் பிரைஸ்ல. அது மட்டும் இல்லாம இவங்களே வந்து பாத்தீங்கன்னா வாரண்டியும் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம கம்பெனி பிராண்டட் வாரண்டி உள்ள லேப்டாப்ஸும் வந்து பாத்தீங்கன்னா இங்க நிறைய இருக்கு. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமா சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ நம்ம இந்த வீடியோ ஃபுல்லா வந்து இதுதான் பார்க்க போறோம். நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க வந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பெஸ்ட் சொல்யூஷன் ஷாப்புக்கு வந்திருக்கேன். ஸோ இங்கே வந்து யூஸ்டு லேப்டாப்ஸ் வந்து நீங்கள் செல் பண்ணுறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வியூவர்ஸ்க்கு அட்ரஸ் அண்ட் லொகேஷன் சொல்லிடுங்க. நம்ம ஆஃபீஸ் எங்க இருக்குன்னா மவுண்ட் ரோட்ல இருக்கு ப்ரோ. மவுண்ட் ரோட் அண்ணா சாலையில இருக்கு. அதாவது இந்த ஓமந்தூரார் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பக்கத்துல இந்த அண்ணா சாலை சிக்னலுக்கு ஒட்டியே இருக்கு. சிட்டி சென்ட்ரல் பிளாசா நம்ம காம்ப்ளெக்ஸ் நேம். இது கரெக்டா எங்க வரோம்னா வந்து நம்ம ஓமந்தூரார் அரசினர் தோட்டம் மெட்ரோ ஸ்டேஷன் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. அதுக்கு அப்படியே ஜஸ்ட் பக்கத்துலயே இருக்கு நம்ம ஆபீஸ். சோ ஓகே, இங்க வந்து லேப்டாப்ஸ் நீங்க வந்து யூஸ்ட் லேப்டாப். ஆமா. சோ இங்க வந்து என்ன பிரைஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது? நம்மளோட லேப்டாப்ஸ் பாத்தீங்கன்னா 5000ல இருந்து இருக்கு ப்ரோ. 5000ல இருந்து அரௌண்ட் 1 lakh வரைக்கும் இருக்கு. ஓகே, ஒன்னு அவங்க கான்ஃபிகரேஷனுக்கு ஏத்த மாதிரி. அதே மாதிரி டெஸ்க்டாப் பொறுத்த வரைக்கும் டெஸ்க்டாப்பும் ஒரு 6000ல இருந்து ஒரு 1 lakh 2 lakh வரைக்கும் டெஸ்க்டாப்ஸும் நம்மகிட்ட இருக்கு. ஓகே, இங்க நீங்க சேல்ஸ் மட்டும் தான் பண்றீங்களா இல்ல சர்வீஸ் அந்த மாதிரி? சர்வீஸும் பண்றோம் ப்ரோ. ஓகே, சோ இப்போ லேப்டாப் நீங்க 5000 சொன்னீங்க இல்லையா? இப்போ யாராவது கொரியர் ஆன்லைன்ல கேக்குறாங்க அப்படின்னீங்கன்னா நீங்க சென்ட் பண்ணுவீங்களா? கண்டிப்பா பண்ணுவோம். ஆல் ஓவர் இந்தியா நம்ம கொரியர் போட்டுட்டு இருக்கோம். ஓகே, அது வந்து பாத்தீங்கன்னா அவங்க அமௌண்ட் போட்டாங்கன்னா கூகுள் பேல அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் இல்ல அக்கௌண்ட்ல ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்கன்னா ஓகே நம்ம அதுக்கப்புறம் வந்து கொரியர் பண்ணிடலாம். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் ஜெனரேஷன் இருக்க எல்லா லேப்டாப்ஸும் இருக்குங்களா? கிடைக்கும் ப்ரோ. ப்ரோ இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 5000 ரூபாய் ரேஞ்சில் லேப்டாப் காட்டுறோம் பாருங்க. இது வந்து i3 ப்ராசர் வரும். உங்களுக்கு வந்து ஒரு 4GB RAM 500GB ஹார்ட் டிஸ்க் வரும். இந்த 5000 ரூபாய்க்கு உள்ள லேப்டாப் என்னன்னா வெறும் பேசிக் கான்ஃபிகரேஷன் தான். இது வெறும் இந்த வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட் அந்த மாதிரி பேசிக்கான ஒர்க் மட்டும் தான் பண்ண முடியுமே தவிர இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோ எடிட்டிங் ஒர்க் பண்றாங்களோ அவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 5000 ரூபாய் லேப்டாப் இது ஆகாது. சோ இது வந்து அந்த கத்துக்கிறதுக்காக ஸ்டூடெண்ட் இப்ப கத்துக்கிறாங்க. அவங்களால கம்ப்யூட்டர் வாங்க முடியாத ஸ்டூடெண்ட்ஸ் சும்மா கத்துக்கிறாங்கன்னா ஒரு மொபைல் வாங்குற விலைக்கு அவங்க கத்துக்கிற ரேஞ்சுக்கு இந்த 5000 ரூபாய் லேப்டாப் நான் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இது வந்து பாத்தீங்கன்னா i7ல வரும் ப்ரோ. இது டெல்லில i7 ப்ராசர். உங்களுக்கு 8GB RAM வரும், 2 to 6GB SSD வரும். இது எல்லாமே ரீஃபர்பிஷ்ட் லேப்டாப். உங்களுக்கு பாத்தீங்கன்னா வந்து யூஸ்டு மாதிரியே தெரியாது. ஏதாவது சின்ன சின்ன ஸ்கிராச்சஸ் இருக்குமே தவிர மற்றபடி பீஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ் பண்ண மாதிரியே இருக்காது. சரி, இப்போ லுக் லைக் நியூ கண்டிஷன்ல. சொல்லுங்க. இப்போ உங்ககிட்ட வாங்குற லேப்டாப்ஸ்க்கு நீங்க ஏதாவது வாரண்டி கொடுப்பீங்களா? நம்ம சர்வீஸ் நம்மகிட்ட எந்த லேப்டாப் வாங்கினாலும் நம்ம சர்வீஸ் வாரண்டி 6 months கொடுக்குறோம் ப்ரோ. அதே மாதிரி நம்மகிட்ட லேப்டாப் வாங்கணும் சர்வீஸ் கேரா வந்தாலும் சர்வீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு நம்ம 1 month சர்வீஸ் வாரண்டி கொடுக்குறோம். அதாவது சர்வீஸ்க்கு வர்றது நம்மகிட்ட பர்ச்சேஸ் பண்றது எல்லாத்தையுமே வந்து 6 மாசம் வந்து நம்ம சர்வீஸ் வாரண்டி கொடுக்குறோம். ஓகே, இதுல என்ன பிரைஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது? இது வந்து i7 ப்ராசர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 20ல இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஆமா, டச் ஸ்கிரீன். ஓ, டச் ஸ்கிரீன். ஆமா, டச் ஸ்கிரீன். ஓகே, உங்களுக்கு பாத்தீங்கன்னா இதுவா இருக்கும். சூப்பர். இது வந்து i5 ப்ராசர். இது வந்து i5 ப்ராசர் 6th ஜெனரேஷன் வரும். HP
இது வந்து இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி மாடல். இது வந்து ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா ஒரு 15K ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த ரேஞ்சில இருந்து. இதுவும் அதே தான் i5ல இந்த பெரிய ஸ்கிரீன்லயே டச் ஸ்கிரீன் கேட்பாங்க அந்த மாதிரி இது. ஆமா ஆமா டச் ஸ்கிரீன். ஆமா ஆமா இது வந்து இந்த நியூமெரிக் கீபோர்டோட வந்துடும். இது டச் ஸ்கிரீன். இது i5 ப்ராசஸர் வந்துடும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 18ல இருந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் ரேஞ்ச் வரும். அதுல இருந்து அவங்க கான்ஃபிகரேஷன் ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஆட் ஆகிட்டே போகும். இது வந்து டெல் மாடல் ப்ரோ. இது வந்து டெல்லில வந்து நியூமெரிக் கீபோர்டோட இருக்கிறது. i5 10th ஜெனரேஷன் வித் வந்து கிராபிக்ஸோட இருக்கிறது. கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க் பண்றது அந்த மாதிரி ஒர்க்லாம் கொஞ்சம் ஹெவி ஒர்க்லாம் இதுல பண்ணலாம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 16GB RAM வரும், 4GB கிராபிக்ஸ் கார்டு வரும். இதெல்லாம் ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா ஒரு 30K ல இருந்து வரும். 30K ஆமா 30K ல இருந்து வரும். நல்லா இருக்கும், நல்லா ஹெவி யூஸ் பண்ணலாம் இதுல. ஆமா இது வந்து பாத்தீங்கன்னா HP-ல i5 12th ஜெனரேஷன். இது 12th ஜெனரேஷன் 16GB RAM 512 SSD வரும். இந்த மாடல் பாத்தீங்கன்னா நியூ ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா 1 lakh above இருக்கு. 1 lakh above லேப்டாப். இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா தெரியாது, வந்து யூஸே பண்ணாத லேப்டாப். ஆமா அத புது லேப்டாப் மாதிரியே இருக்கு. இது இன்னும் HP ரிமைனிங் வாரண்டி இன்னும் 2 years இருக்கு. ரிமைனிங் வாரண்டி 2 வருஷம். ஆமா 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 HP-லயே வந்து டைரக்ட் வாரண்டி இன்னும் 2 years இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 40-45 ரேஞ்சில இருந்து வரும். ஆமா இது பாத்தீங்கன்னா டெல் மாடல். இது வெயிட் பாத்தீங்கன்னா 1 kg தான் இந்த லேப்டாப்போட வெயிட். ஆமா ஆமா பேட்டரி பேக்கப் 4 to 5 hours வரும். டெல்ல வந்து 5300 மாடல் சொல்லுவாங்க. இது கோர் i5 8th ஜெனரேஷன் வரும். உங்களுக்கு ஒரு 16GB RAM வரும், 512GB SSD வரும். இதெல்லாம் அரௌண்ட் ஒரு 24-25 ரேஞ்சில வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஆமா ஆமா. ஸோ நம்மகிட்ட லைட் யூஸ்டு லேப்டாப்ஸ்னா எவ்வளோ மாசத்துல இருந்து இருக்கு? இப்போ 2 month லேப்டாப்ஸ் யூஸ் பண்ணது 3 months அப்படி அந்த மாதிரி வரும். ஒன்னெல்லாம் யூஸே ஆகாம வரும் ப்ரோ. இதெல்லாம் வந்து யூஸே ஆகாத லேப்டாப். பேக்கிங் மட்டும் ஓப்பன் பண்ணி. ஆமா பேக்கிங் ஓப்பன்ல வரும். இது கோர் i7லே வந்து பாத்தீங்கன்னா i7 ப்ராசஸர். இது i7 10th ஜெனரேஷன். இது இன்னைக்கும் மார்க்கெட்ல கரண்ட்ல வந்து 1,40,000 போயிட்டு இருக்க மாடல் இது. ஆமா நம்ம வந்து 40+ கொடுத்துட்டு இருக்கோம். 40+ தான். ஆமா 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 ஆமா. பேட்டரி பேக்கப்லாம் 5 hours பேட்டரி பேக்கப் வரும். இது நல்ல மெட்டல் பாடி. இது அப்படி அடிச்சு பார்த்தா கூட உடையாது. ஆமா ஓகே. அப்ப ரொம்ப ஹெவி யூஸ் பண்றவங்க இது பண்ணலாம். இது ஆனா இப்போ வாங்குறதா இருந்தாலும் above 1 lakh plus. ஆமா ஆமா ஆமா. இன்னும் இந்த மாடல் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல இருக்கு. ஆமா ஆமா. இந்த ஐடி பீப்புள்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த மாடல் தான் வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு இதான் கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மாடல் எப்படின்ட்டு. புதுசா வாங்குறதுக்கு இந்த மாதிரி வாங்கிட்டு போயிடலாம். இந்த மாதிரி வாங்கிட்டு போயிடலாம். இதுக்கு வாரண்டி நம்ம சைடுல நம்ம 6 month நம்ம வாரண்டி கொடுக்குறோம். ஆமா பேட்டரி பேக்கப் எல்லாம் ஒரு 4 to 5 years பேட்டரி பேக்கப் வரும். இது HP-ல கோர் i7 வேரியன்ட். i7ல டச் ஸ்கிரீன். இது இதுவும் டச். ஆமா இதுவும் டச் ஸ்கிரீன். 16GB RAM வரும், 512GB ஹார்ட் டிஸ்க் வரும். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 20,000ல இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஆமா 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 ஆமா. இது Lenovoல ThinkPad சீரிஸ். இதுவும் கார்ப்பரேட் சம்பந்தப்பட்ட லேப்டாப் தான். இது நல்லா ஹெவி யூஸ் பண்ணலாம். ஆமா 24 hours யூஸ் பண்ற மாடல் இது. 24 hours. ஆமா 24 hours ஆன்ல வைக்கலாம். இந்த லேப்டாப்பும் ஜஸ்ட் 1 kg தான் இந்த லேப்டாப். பேட்டரி பேக்கப் 5 மணில இருந்து 6 மணி நேரம் பேக்கப் வரும். இது i5 10th ஜெனரேஷன் வேரியன்ட். இது உங்களுக்கு 16GB RAM 512 SSD வரும். இதுனா ஒரு 30K ல இருந்து வரும். உங்களுக்கு 30K ல இருந்து வரும். ஆமா இதெல்லாம் இப்ப புதுசு வாங்குறதா இருந்தா என்ன ரேஞ்சில இருக்கும்? புதுசு வரதா எப்படியும் ஒரு 75-80க்கு மேல வரும். கண்டிப்பா வரும். கண்டிப்பா வரும். பாதி பிரைஸ். ஆமா ஆமா ஆமா. பட் வந்து இது எல்லாரும் பார்த்தோம்னா இது பழைசு நினைச்சுக்கோனா உங்களுக்கு பார்த்தா வந்து புதுசு மாதிரி தான் இருக்கும் லேப்டாப். ஓகே. லைட் யூஸ் லேப்டாப். லைட் யூஸ் தான். நம்ம கேரி பண்றதுல அங்கங்க ஒரு சின்ன சின்ன இது இருக்குமே தவிர மத்தபடி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் யூஸ் பண்ண லேப்டாப் மாதிரி இருக்காது. ஓகே. புதுசு வாங்குறதுக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி கண்டிப்பா கண்டிப்பா. இந்த மாடல் பாத்தீங்கன்னா அவிட்டா பிராண்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து கோர் i7 வரும். i7 8th ஜெனரேஷன். உங்களுக்கு 16GB RAM வரும், 512GB SSD வரும். இதெல்லாம் உங்களுக்கு வந்து 20K ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். பீஸ் பாத்தீங்கன்னா இது மெட்டல் பாடி தான். நல்லா சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு. 20K தான். ஃபுல் HD ஸ்கிரீன். உங்களுக்கு வந்து பார்டர்லெஸ் ஸ்கிரீன் வரும். உங்களுக்கு வந்து ஃப்ரேமே இருக்காது. ஃப்ரேம் வந்து ரொம்ப ஆமா 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 நல்லா இருக்கும். சூப்பர். ஆமா ஓகே. இப்போ உங்ககிட்ட லேப்டாப்லாம் எவ்வளவு பீசஸ் இருக்கு? என்கிட்ட நான் இப்ப காமிச்சிருக்க எல்லா மாடல்லையும் நம்ம கிட்ட ஒரு 50-50 நம்பர் இருக்கும் ப்ரோ. எல்லாத்துலயும் 50-50 நம்பர்ஸ் இருக்கும் கண்டிப்பா. இந்த 5000 பட்ஜெட் சொல்றோம் பாத்தீங்களா, அது மட்டும் தான் நமக்கு ஸ்டாக் வரது ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போ ஒரு 5 லேப்டாப் வருதுன்னா கிட்டத்தட்ட 20 பேர் அந்த ரேஞ்சு கேக்குறாங்க. எல்லாத்துக்கும் நம்ம கொடுக்க முடியல. நம்மளால எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவ்வளவு கொடுத்துட்டு இருக்கிறோம். கண்டிப்பா. ஆமா 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 ஆமா. இப்ப கேக்குறவங்க இருந்தாலும் 1 or 2 days வெயிட் பண்ண வச்சு நம்ம வந்தோம்னா அவங்களுக்கு
அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம ஒருத்தங்களா கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ நம்மகிட்ட இது எல்லாமே ஸ்டாக்ஸ் நிறைய இருக்கு. இங்க ஸ்பேஸ் கம்மியா இருக்கனால நம்ம எல்லாமே ஒண்ணு காமிச்சிட்டு இருக்கோம். இதெல்லாம் சாம்பிள் பீஸ் மாதிரி. சாம்பிள் பீஸ் மாதிரி தான். எல்லாத்துலயும் நம்மகிட்ட குவான்டிட்டி இருக்கு. இப்போ கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ அவங்க ஸ்பெசிஃபிக்கா ஒரு மாடல் கேக்குறாங்கன்னா அதுவும் நம்மகிட்ட இருக்கும். அவங்க மாடல் நம்பர் நமக்கு அமிச்சாங்கன்னா நம்மகிட்ட இல்லைனாலும் அவங்க வரதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு கால் பண்ணா நம்ம அதை அரேஞ்ச் பண்ணி வச்சுப்போம், வந்து வாங்கிக்கலாம். அதே மாதிரி வந்து வேற அவங்களுக்கு ஏதாவது கொட்டேஷன் மாதிரி நம்ம பண்ணாலும் ஸ்கில் டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம நம்பர் இருக்கு, அதுக்கு அவங்க காலர் வாட்ஸ்அப் பண்ணாலும் நம்ம அவங்களுக்கு ரிப்ளை கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து நிறைய பேர் வந்து கேமிங்க்கு ஸ்பெசிஃபிக்கா லேப்டாப் கேட்பாங்க. ஆமா ஆமா. எடிட்டிங்னு ஸ்பெசிஃபிக்கா லேப்டாப் கேட்பாங்க. சோ அவங்களுக்குலாம் வந்து நீங்க எல்லாமே வச்சிருக்கீங்க? எல்லாமே வச்சிருக்கோம் ப்ரோ. அதாவது வந்து ஒருத்தவங்களோட ஒர்க் எப்படின்னு நம்ம கேட்டுக்கணும். இப்போ ஒருத்தவங்க பேசிக்கா எடிட்டிங் ஒர்க் பண்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு 2 GB கிராபிக்ஸ் கார்டே போதும். 2 GB கிராபிக்ஸ் கார்டோடயே நம்ம கொடுக்கலாம். ஒருத்தவங்க ஹெவி ஒர்க் பண்றாங்கன்னா ஒரு 4 GB 6 GB கிராபிக்ஸ் கார்டோட கொடுக்குற மாதிரி இருக்கும். அவங்களோட யூசேஜை பொறுத்து நம்ம அவங்களுக்கு என்ன கான்ஃபிகரேஷன் தேவையோ அது நம்ம கிட்ட இருக்கு, நம்ம கொடுக்கலாம். ஓகே, இங்க இந்த ஷாப் வந்து எத்தனை வருஷமா? இங்க நம்ம வந்து அதோட ஒரு 20 வருஷமா இருக்கும் ப்ரோ. நம்ம 20 இயர்ஸா இதே இடத்துல தான், இதே ஃபீல்ட்ல இதே இடத்துல இதே நம்பர் தான் நம்மளுக்கு. 20 இயர்ஸா இதே கான்டாக்ட் நம்பரு, இதே அட்ரஸ், இதே இடத்துல தான் இருக்கணும். அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, ட்ரஸ்டபிள் தான். அது மட்டும் இல்லாம மெயின் லொகேஷன் தான் இருக்கு. ஓகே, நாளை பின்ன எதனா ஒரு சர்வீஸ் பண்றதா இருந்தாலும் ஈஸியா வந்து பண்ணிடலாம். ஆமா 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 கண்டிப்பா. இப்போ லேப்டாப் வாங்கிட்டு இப்ப நிறைய பேர் வந்து நீங்க கொரியர் எல்லாம் பண்ணுவீங்க. கண்டிப்பா. சோ இப்போ 6 மந்த்க்குள்ள ஏதாவது சர்வீஸ் பண்ணோம் அப்படின்னா அவங்க கொரியர் பண்ணா நீங்க ரெடி பண்ணி கொடுத்து திரும்ப அனுப்பிச்சிடுவீங்க? கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. சோ அந்த பிரச்சனை எல்லாம் பண்ணிக்கலாம். ஓகே, சோ இப்போ நம்ம சர்வீஸ் எடுத்த பாத்துடலாமா? ஆமா 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 ஆமா. நம்ம சர்வீஸ் சென்டர் இங்க உள்ளதா இருக்கு, வாங்க காட்டுறோம். இதான் நம்ம சர்வீஸ் சென்டர் ப்ரோ. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம டெஸ்க்டாப்ஸ், இங்க லேப்டாப்ஸ் எல்லாம் நம்ம இங்கேயே சர்வீஸ் பண்றதுதான். இதெல்லாம் கஸ்டமர்ஸ் வந்து நமக்கு சர்வீஸ் கொடுத்ததுதான். லேப்டாப்பும் சரி, டெஸ்க்டாப்பும் சரி. நம்ம எல்லாமே என்ன ஃபால்ட்டு, ஒரு சில சின்ன ஃபால்ட்லாம் இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடனே ஒரு 1/2 hour 1 hour கஸ்டமர் வெயிட் பண்ண வச்சு பண்ணிடுவோம். நம்ம மறைச்சு வச்சு சர்வீஸ் பண்ணுறது கிடையாது. கஸ்டமர் இங்கேயே உட்காந்து நம்ம என்ன பண்ணுறது நம்ம கண் முன்னாடியே பார்த்து அவங்க எடுத்துகிட்டு போய்க்கலாம். சரி, இப்போ சர்வீஸ் பார்த்தீங்க. இதே மாதிரி நம்ம டெஸ்க்டாப்ஸு, பிரிண்டர்ஸு அதுவும் நம்ம சேல்ஸ் பண்ணுறோம். நான் அதையும் உங்களுக்கு காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். இப்போ டெஸ்க்டாப்னு பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்ஸும் நம்மகிட்ட இருக்குது, பிரிண்டர்ஸும் நம்மகிட்ட இருக்குது ப்ரோ. டெஸ்க்டாப்ஸு ஸ்டார்டிங் ரேஞ்சிலேருந்து இருக்குது. அதே மாதிரி டெஸ்க்டாப் பிராண்டு பார்த்தீங்கன்னா லினோவா, HP, டெல்லு, மேக்கு, அது மாதிரி டெஸ்க்டாப்ஸில் எல்லா வேரியண்ட்டும் இருக்குது. இது டெஸ்க்டாப் இது பார்த்தீங்கன்னா இது வந்து பேசிக் யூஸ் பண்ணலாம். ஒரு i5 3rd ஜென்ரேஷன் வரும், ஒரு 8 GB RAM வரும், 2 to 6 GB SSD வரும் அது ThinkPad சீரீஸில். இதெல்லாம் CPU மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4000 ஒரு 5000 ரேஞ்சில் வரும். நம்ம HP-ல இது வந்து i7 கான்ஃபிகரேஷன் வரும். அது இந்த i7 வந்து பார்த்தீங்கன்னா அது 6th ஜென்ரேஷனு 2 GB கிராபிக்ஸ் கார்டோட வரும். இதெல்லாம் CPU மட்டும் அரௌண்ட் ஒரு 10K கீழே அந்த ரேஞ்ச் வரும். பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் ஒரு CPU. இவ்வளவுதான் CPU. ஓகே, இவ்வளவுதான். இது மட்டும் இருந்தாலும் போதும். ஒரு நம்ம வீட்டுல டிவி இருந்தா இந்த HDMI அவுட் கொடுத்தா ஒரு மேக் வாய்ஸோட ஒரு சிஸ்டம் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 15000 இருந்து நம்ம கொடுக்குறோம். 15 தான். புதுசு வாங்குற மாதிரி இருந்தா இப்போ புதுசு மேக் வாங்கினாலே அரௌண்ட் ஒரு 70-80 கம்மி மேக்கே கிடையாது. ஆமா. சோ இதுக்கும் நீங்க வந்து வாரண்டி கொடுப்பீங்க? வாரண்டி 6 month. நம்ம வாங்குற எல்லா பொருளுக்கும் நம்ம 6 month வாரண்டி கொடுப்போம் ப்ரோ. இதுவும் அதே மாதிரி விண்டோஸ் 8ல இதுவும் ஒரு குட்டி டைனி சிஸ்டம் தான். இதெல்லாம் வந்து CPU மட்டும் பாத்தீங்கன்னா 5000ல இருந்து ஸ்டார்டிங்ல இருக்கு. இது CPU மட்டும். ஆமா ஆமா. விண்டோஸ் 10 OS வரைக்கும் சப்போர்ட் பண்ணோம். இப்போ அடுத்து நம்ம பிரிண்டர் பார்க்கலாம். இது பிரிண்டர்ல வந்து நம்மகிட்ட லேசர் பிரிண்டர் கிடைக்கும். இந்த Canon, HP அந்த மாதிரி மாடல் கிடைக்கும். இந்த மாடல் வந்து பாத்தீங்கன்னா HP லேசர் 1020 பிளஸ். ஆமா, இந்த பிரிண்டர் இன்னைக்கும் ரேட் மார்க்கெட்ல புதுசா வாங்கணும்னா வந்து பாத்தீங்கன்னா 17000 ரூபாய் கம்மி கிடையாது. இது புதுசு வாங்கணும்னா. ஆமா, அந்த காலத்துல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா 20 வருஷமாவே எது நாளுக்கு நாள் ரேட் கூட்டிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒன்னு TVS Gold கீபோர்டு சொல்லுவாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாடல், இந்த பிரிண்டர், இந்த 1020 பிளஸ் இதுதான் ரேட் ஏறிட்டு இருக்கு. ஆனா அப்போது மாடலும் வந்துட்டு இருக்கு. இந்த மாடல் அடிச்சுக்கிறதுக்கு எந்த மாடல் வந்தாலும் இதுக்கு ஈக்குவல் எதுவுமே வரல. இது வந்து டிமாண்டபிள் மாடல். இது இந்த பிரிண்டர் நம்ம கிட்ட கிடைக்கும். 7000 ரூபாயில இருந்து நம்ம இந்த பிரிண்டர் கொடுத்துட்டு இருக்கோம். 1020 பிளஸ். இது புதுசு வாங்கினீங்கன்னா மினிமம் 17,000 ரேஞ்சில் வரும். பிரிண்டரும் பார்க்க உங்களுக்கு நல்லா ஃப்ரெஷ் லுக்ல இருக்கும். இது அதே மாதிரி இது Canon எல்லாம் லேசர் பிரிண்டர் மட்டும் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். பிரிண்டர்ஸும் நம்மகிட்ட நிறைய குவான்டிட்டியே கிடைக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா iMac ப்ரோ. இது நிறைய பெரிய ஸ்டூடியோஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த iMac தான் வச்சிருப்பாங்க. ஆமா, இதெல்லாம் நம்ம ஸ்டார்டிங் வந்து ஒரு 17-18,000 ரூபாயில இருந்து கொடுத்துட்டு இருக்கோம். அவ்வளவுதான். ஓகே. ஆமா, அதுல இருந்து ஸ்டார்டிங் ரேஞ்சில இருக்கு. அதுல இருந்து கான்ஃபிகரேஷன் ஏற கொஞ்சம் பிளஸ் ஆகிட்டே போகும். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க கொரியர் சர்வீஸும் பண்றோம். இதுக்கும் வந்து வாரண்டி இருக்கு. வாரண்டி நம்ம சொல்ற எல்லாத்துக்குமே 6 month வாரண்டி. 6 month நம்ம சர்வீஸ் வாரண்டி கொடுக்குறோம். ஓகே, 6 monthக்குள்ள எது வந்தாலும் நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம். இது வந்து பாத்தீங்கன்னா குவாண்டிட்டி உங்ககிட்ட நிறைய இருக்கு. ஆமா. அதே மாதிரி வந்து
இதுலயும் ஸ்பெசிஃபிக்கா எனக்கு இந்த பிரிண்டர் வேணும், இந்த மானிட்டர் வேணும், நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் ப்ரோ. மேக்ஸிமம் கேட்கறது ஒரு 90% நம்ம கிட்டே இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்துல நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். ரொம்ப டிமாண்டபிள் ப்ராடக்ட்னா ஒரு 1 day 2 day மட்டும் கஸ்டமர் டைம் கொடுத்தாங்க நம்ம கண்டிப்பா அரேஞ்ச் பண்ணி. இப்போ ஸ்டாக்ஸ் உங்ககிட்ட வந்து எவ்வளவு நாளைக்கு ஒரு தடவை ரீலோட் ஆகிட்டே இருக்கும்? 1 week ஒருக்கா நம்ம ரீலோட் ஆகிட்டே இருக்கும். ரீலோட் ஆகிட்டே இருக்கும். ஆமா வந்துட்டே இருக்கும். ஓகே, இங்க வந்து நீங்க லேப்டாப்ஸ் யாராவது செல் பண்ண வந்தாலும் நீங்க வாங்கிப்பீங்க? நாங்க வாங்கிப்போம் ப்ரோ. ஆமா வாங்கிப்போம். ஆமா அதுவும் பண்றோம். இப்போ ஏதாவது லேப்டாப் வந்து அவங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருப்பாங்க, உள்ள பூட் ஆகிறதுக்கு ரொம்ப ஸ்லோவா இருக்கும், அந்த மாதிரினா அதை நம்ம அப்கிரேடும் பண்ணி கொடுப்போம். நீங்க அப்கிரேடும் நம்ம பண்ணி கொடுப்போம். அப்கிரேடும் பண்ணி கொடுப்பீங்க, பையிங்கும் பண்ணிப்போம், செல்லிங்கும் பண்ணுவோம். அப்கிரேட் பண்ணா அவங்க வந்து ஒரு 1 hour 2 hour நம்ம வெயிட் பண்ணியே வந்து அவங்க அப்கிரேட் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ அடுத்து நீங்க வந்து பார்க்க போறது என்னன்னா வந்து நம்ம காம்போ ஆஃபர்ல புதுசு கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, இப்போ நீங்க புதுசும் பண்றீங்க? ஆமா புதுசு பண்றோம். ஆமா காம்போ ஆஃபர். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா அது எல்லாமே புதுசுதான். எல்லாத்துக்கும் 1 year ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி தான். அது வந்து நான் உங்களுக்கு என்ன கான்ஃபிகரேஷன் என்ன பிரைஸ்ன்னு நான் சொல்றேன் பாருங்க. ப்ரோ இது காம்போ ஆஃபர் பத்தி சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, இதுதான் அது. இது வந்து பாத்தீங்கன்னா H61 மதர் போர்டு வரும், 4 i5ல 3rd generation ப்ராசர் வரும், அதுக்குள்ள ஃபேன் வரும், ரேம் வந்து 8 GB ரேம் வரும், 256 GB SSD வரும், உங்களுக்கு வந்து கேபினெட் வந்துடும், SMBS வந்துடும், உங்களுக்கு 19 inches LED மானிட்டர் வந்துடும், கீபோர்டு மவுஸ் வந்துடும். ஓகே ஆமா இதெல்லாம் ஃபுல் செட்டு, எல்லாம் வித் 1 year ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட நம்ம கொடுக்கறது வந்து 8500 ரூபா கொடுக்குறோம். 8500 ஒரு ஃபுல் சிஸ்டம், எல்லாம் புதுசு, எதுவுமே பழைசு கிடைக்கிறது, எல்லாமே புதுசு. ஓகே ஆமா ஏதாவது 1 yearக்குள்ள எதுவா இருந்தாலும் நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி பண்ணி கொடுக்குறோம். சோ இது வந்து நீங்க கொரியரும் பண்ணுவீங்க? கொரியரும் பண்ணுவோம். ஓகே ஆமா இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு சிலவங்களால புதுசு வாங்க முடியாம இருப்பாங்க, பழைய ரேஞ்சுக்கு எதிர்பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இது நம்ம எல்லாமே புதுசாவே கொடுக்குறோம். ஓகே சோ இது ஒரு பெஸ்ட் ஒரு ஆஃபரா இருக்கும். ஆமா பெஸ்ட் ஆஃபரா இருக்கும். அத வந்து கஸ்டமர் வந்து இது எப்படி ப்ரோ, இது வந்து லிமிட்டட் ஆஃபர் மாதிரியா இல்ல நம்ம ஷாப்ல எப்பவுமே இருக்கும்? இது எப்பவுமே இருக்கும் ப்ரோ. இது வந்து ஸ்பெசிஃபிக்கா இந்த செட் ஆஃபர் வேணும்னா எடுத்து கொடுத்துருங்க. ஆமா இது எப்பவும் இருக்கும். இது வந்து நம்ம ஒரு நார்மல் ஆபீஸ் ஒர்க் பண்றவங்க, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் இப்பதான் சேர்ந்திருக்காங்கன்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து கத்துக்கிறவங்களுக்கு இது வந்து நல்லா இருக்கும். ஒரு பழைசு வாங்குறதுக்கு அந்த விலைக்கு வந்து எல்லாமே புதுசு வாங்கிடலாம். LED மானிட்டரோட வந்துடும், HDMI சப்போர்ட்டோட வந்துடும். ஓகே இப்போ காம்போ ஆஃபர் பாத்தீங்க. அதே மாதிரி நம்ம லேப்டாப்ஸும் நிறைய வச்சிருந்தோம். இப்போ ஒரு கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பட்ஜெட்ல வந்து எதிர்பார்ப்பாங்க. நம்மகிட்ட எல்லா ரேஞ்சிலுமே இருக்கு. இப்போ ஸ்டூடெண்ட்ஸா இருப்பாங்க, ஒருத்தங்க எடிட்டிங் பர்பஸ் கேட்பாங்க, ஒருத்தவங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, ஒருத்தவங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருப்பாங்க, ஒருத்தவங்க ஆஃபீஸ் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எந்தெந்த கஸ்டமருக்கு என்னென்ன ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி எல்லா வெரைட்டிலும் நம்மகிட்ட இருக்கு. நீங்க வந்து நம்ம ஆஃபீஸ் வந்து இங்க மவுண்ட் ரோட் மெயின்ல தான் இருக்கு. நீங்க நேரா வந்து விசிட் பண்ணலாம். இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம நம்பர் இருக்கு. நீங்க ஜஸ்ட் ஒரு ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாலும் நம்ம லொகேஷனோட வந்துடும். உங்களோட டீட்டெயிலும் நம்ம வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த டீட்டெயில் நம்ம வாட்ஸ்அப்ல நம்ம ஷேர் பண்ணுவோம். வந்து ஜஸ்ட் நீங்க டெமோ கூட வந்து பார்க்கலாம். பார்த்துட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைனா வாங்கிக்கலாம். நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு, இந்தியா ஃபுல்லா நம்ம கொரியர் ஃபெசிலிட்டியும் பண்றோம். வந்து விசிட் பண்ணுங்க ப்ரோ. ஓகே ப்ரோ, தேங்க்யூ. ஓகே தேங்க்ஸ்.